இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இவ்வளோ வசனத்தை நம்ம தியானத்து குறித்து பார்த்துட்டோம் அல்லையா? இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே முதலாவது கர்த்தருடைய புஸ்தகத்தில் முதலாவது தியானம் பண்ணதுக்கு முன்னாடி முதல் தேடி இருக்கணும். கிறிஸ்து இயேசுவை தேடி இருக்கணும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்துருக்கணும். ஆராய்ந்தது பிறகு இருதயத்தில் அதை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இருதயத்தில் தியானம் செய்ய வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ ஆவின் கனிகள் தன் வாழ்க்கையில் மிகுதியாக பார்க்க முடியும். ஆவின் கனிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுதியாக பார்க்க முடியும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே முதலாவது தேடி வாசிக்க வேண்டும். தேடி வாசித்ததை இரண்டாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்ததை தன் இதயத்தில் வைத்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான கனிகளை பார்க்க முடியும். ஆவின் கனிகளை தன் வாழ்க்கையிலே மிகுதியாக பார்க்க முடியும். அப்போ கனி உள்ள 5 இல்லை 6 பகுதிகள் இருக்கிறது. கனிக்குள்ள ஒரு 6 பகுதி இருக்கிறது. என்னென்ன பகுதி அது? அதாவது எழுதிங்க. ஃபஸ்ட்டு கனிக்குள்ள விதை, இரண்டாவது சுவை, மூன்றாவது பலன், நான்காவது ரகம், ஐந்தாவது பாதுகாப்பு, ஆறாவது வாசனை, ஏழாவது கனி. நீங்கள் ஒரு கனி பார்த்தீங்கன்னா அந்த கனிக்குள்ளே இந்த 7 பகுதிகள் இருக்கும். புரியுங்களா? அதில் வாசனை என்பதுக்கு தான் என்ன பேர்? சாட்சி வாழ்க்கை. வாசனை இடத்துல சாட்சி போட்டுங்க. எங்கே நீங்கள் அதை நம்ம பாதுகாப்புன்னு சொன்னோம் பாருங்கள். பாதுகாப்பு அது தோல் பகுதி, அது மூடி இருக்குது, அதுதான் பாதுகாப்பு. பாதுகாப்பு ஜபம். பாதுகாப்பு ஜபம். வாசனை சாட்சி. பாதுகாப்பு என்ன சொன்னேன்? அதான் நம்ம அந்த பாதுகாப்பு இடத்துல என்ன எழுதுனேன்னா, நீங்கள் தோல் பகுதின்னு எழுதுனாதே. அந்த கனியில் எழுதுனீங்கள, ஆமாம், அங்கே தோல் பகுதின்னு எழுதுங்க. பலன் பரிசுத்த ஆவி. சுவை இப்போ நமக்கு எப்படின்னா, நம்ம பேசும்போது நீ இன்னும் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவோம்? குணம். நல்லா அவங்க பேச்சில் நல்லா குணத்தை பார்க்குறேன். விதை வசனம். ரகத்துக்கு என்ன சொல்லலாம் நீங்கள்? அதான் ரகம் அப்படின்னா என்ன? வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவருக்காக வித்தியாசமான வாழ்க்கை. பார்க்குறவங்களுக்கு அவர் வித்தியாசமாக இருக்கார பாருங்கள். இல்லை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. மற்றும் பார்க்க என்ன சொல்கிறாங்க? பேச்சில் அவர் பாருங்கள், அவர் அந்த இயேசு போலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருக்காக. கனி என்பது அந்த ஆவின் கனியில் வர 9 கனி. அன்பு, சமாதானம், அது ஓகே. என்ன நான் எழுதி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கனிக்குள் 6 பகுதிகள் இருக்கிறது. 1 விதை, சுவை, பலன், ரகம், பாதுகாப்பு, வாசனை. விதை வசனத்தை குறிக்கிறது, சுவை குணத்தை குறிக்கிறது, பலன் பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, ரகம் வித்தியாசமான வாழ்க்கை, ஆண்டவருக்காக வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது, பாதுகாப்பு அதாவது தோல் பகுதி, பாதுகாப்பு என்றால் அது ஜபத்தை குறிக்கிறது, வாசனை என்பது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது,
கனி என்பது ஆவியின் கனிகள் 9ஐயும் பிரதிபலிக்கிறதாய் குறிக்கிறது. இப்போது இந்த 7 பகுதி நமக்குள்ளே உருவாகனா சும்மா உருவாகுமா? அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான், முதலாவது வசனத்தை எடுத்துடுறான். சண்டே நீங்கள் மெசேஜ் கேட்குறீங்க, மண்டே கேட்டால் என்ன பண்ணல, கேட்கல. அப்போ வாழ்க்கை என்ன பண்ணல, என்ன மாற்றம் வர மாட்டேங்குது. நம்மளும் சபைக்கு போய் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் முட்டி மோதி பார்க்குறோம். ஃபாஸ்டிங் போடுறோம், உபவாசம் போடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன பண்ண மாட்டேங்குது. குடும்பத்தில் சண்டை மாற மாட்டேங்குது, எதிர்த்து பேசுறது மாற மாட்டேங்குது, திட்டுறது மாற மாட்டேங்குது, குறை சொல்கிறது மாற மாட்டேங்குது. புரியுங்களா? அப்புறம் வேறு என்ன இருக்குது, சுபாவங்கள் மாற மாட்டேங்குது. நம்ம ஜெபிச்சு பார்க்குறோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், எது வந்தாலும் நம்ம மனுஷனே நம்பிடுறோம். அதுக்கு பிறகு நம்ம டாக்டரை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். போய் தான் ஆகணும் டாக்டர்கிட்ட, வேறு வழியே கிடையாது அப்படின்றோம். இல்லை சொல்கிறோமா இல்லையா? கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் அவங்க எப்படி இருக்கணும், புது சிருஷ்டியாக இருக்கணும். எதுவுமே மாறலையே, அதுக்கு என்ன காரணம்? அப்போ இயேசுக்கிட்ட ஒருத்தர் வந்தால் மாறணுமா மாறக்கூடாதா? ரட்சிக்கிற வேலை யாருடைய வேலை? ரட்சிக்கிறது இயேசு. அப்போஸ்தலர் 2:40 சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினமும். இப்போ அவர் தான் ரட்சிக்கிறாரு, கிருபை அனுப்பி நம்மளை ரட்சிக்கிறார். நம்ம செய்த நற்கிரிகளையோ நம்ம செய்த நல்ல காரியத்திலாம் அவர் ரட்சிக்கலை. அவருடைய இரக்கத்தினால கிருபையினால் நம்ம என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிறார். இப்போ சபையில் விட்டுட்டார். சபை வேலை என்ன வேலை இருக்குது சபைக்குள்ளே? இப்போ சொன்ன பாருங்கள், இத்தனை வேலை இருக்குது சபையில். நான் சொன்னேன் விதை. அப்போ வசனத்தை விதைக்கிற வேலை யாருடைய வேலை? அந்த சபையினுடைய மேய்ப்பருடைய வேலை. இல்லையா? அப்போ அந்த சபையில் கரெக்டான விதை விதைக்கலை அப்படின்னா எப்படி இருக்கும்? விதையில் 3 விதை இருக்கிறது. என்னென்ன விதை? 1 தேவனுடைய விதை, 2 பிசாசின் விதை, 3வது மனுஷனுடைய விதை. 1 தேவனுடைய விதை. தேவனுடைய விதை ஒன்லி தேவனை குறித்தே பேசுவது, தேவனை குறித்தே என்ன பண்ணுறது, சொல்லித்தருவது. 2வது சொல்கிறது மனுஷனுடைய விதை. மனுஷனுடைய விதை எப்படி இருக்குது? வெறும் கட்டு கதைங்களே பேசுறது சபையில். புரியுதுங்களா? ஜனங்களை சிரிக்க வச்சுக்கின்னு ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது, கர்த்தர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு சொல்கிறதில்ல. புரியுங்களா? அப்போ மனுஷனை குறித்தே பேசுறது. அவங்க ஒரு வசனத்தை பேசுவாங்க, பேசிட்டு நான் அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், கர்த்தர் என்ன பண்ண அது பண்ண இது பண்ண சொல்லி முடிச்சுட்டு போய் என் ஆத்மாவை என்ன பண்ணுங்க, அதில் 45 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அப்போ மனுஷனை குறித்தே மனுஷனுடைய போதனைகளை எடுத்து பேசுறது. புரியுங்களா? மனுஷனுடைய போதனை என்ன? அதை மனுஷனுடைய இதனா என்னன்னா மனுஷனுக்கு பிரியமாக பேசுறது. மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷங்கள பரவாயில்லம்மா நீங்கள் கார் வாங்கிட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, அவ்வளோதான். கார் வாங்கிட்டு ஓகே, ஆனால் நித்திய ஜீவனை பெறுவதுக்கு என்ன வழி, என்ன பண்ணுறதில்ல. அந்த கார் கொடுத்தவர் ஏசு தான், ஆனால் நித்திய ஜீவன் ஏசு தானே கொடுக்கணும். அதுக்கு என்ன வழி? வீட்டை கொடுத்துட்டாரு, அதை வீட்டை ஆண்டவத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம பரலாம் போகிறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்னென்ன செய்யணும் அதுவும் சொல்லித்தரணும்ல. அப்போ வெறும் மனுஷனுடைய உபதேசங்களே சொல்லித்தருது, பிளஸ்ஸிங் மட்டும் சொல்கிற தருது, அவ்வளோதான். சரீர ஆசீர்வாதம் மட்டும் பேசினது என்ன அது? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதுவும் மாற்றங்கள் வராது. அப்போ மனுஷனுடைய உபதேசத்தையே போதிக்கிறது மனுஷனுக்குரியவைகள். புரியுங்களா? அப்போ மனுஷனுக்குரியதை பேசக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வசனங்கள் சத்தியங்களை மட்டும் பேசி பேசி பலப்படுத்தணும். ஆவிக்குரிய ஜீவித்தை வளர்ந்தால் தான் சரிய தேவைகள் தானாக சந்திக்கப்படும். புரியுங்களா? ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, அன்பு வளர்ந்துச்சு, அன்பு நமக்குள்ளே உருவாகுது. அன்பினால் என்ன பண்ணலாம், ஜனங்களை ஆத்மாவே ஆதாயப்படுத்தலாம். பொறுமையாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரு மாமியார் மருமகளுக்கு 2 பேருக்கும் பொறுமை இருந்தால் என்ன பண்ண முடியும், நிறைய ஆத்மக்கள் சபை கொண்டு வர முடியும். புரியுங்களா? சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்போதும் எப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கிறீங்க. எங்கள் ஏசு சொல்லியிருக்கிறாரு, நீ கவலைப்படுன்னு எங்களுக்கு சொல்ல, உன் கவலையெல்லாம் என்ன பண்ணிவிடு, என்கிட்ட கொடுத்துருங்க கவலையை அப்படின்றவர். அப்போ கவலை எடுத்து நம்ம வச்சுருக்கிறது, கவலை நம்ம இது கிடையாது, அது பிசாசுது. அந்த கவலையை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்றோம், நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தார். புரியுங்களா? அப்போ இது நீங்கள் கலங்காத இருங்க, உங்கள் இருதயம் என்ன பண்ணுங்கள், அப்போ என்ன செய்யணும், இருதயம் கலங்காத இருக்குன்னா என்ன பண்ணணும்,
சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லி தரவோம் வார்த்தைங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவனுடைய ராயத்து குறித்தே பேசணும். புரியுங்களா? ஆத்ம ஆதாயத்து குறித்து பேசணும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத அவங்கள குறித்து பேசணும். அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக வாழணும், தாழ்மையாக இருக்கணும், நல்ல குணங்களை வெளிப்படுத்தினே இருக்கணும். இது தேவனுடைய உபதேசங்கள். மனுஷனுடைய உபதேசங்கள் மனுஷனை குறித்தே பேசுவது, மனுஷனை பிரியப்படுத்தி, புரியுங்களா, நீங்கள் அதை பண்ணுவார் இது பண்ணுவார், அப்படியே அவங்கள என்ன பண்ணுறது, ஆண்டவருக்குள்ளேயே போகாதபடி தடுத்துறது. மூன்றாவது பிசாசின் உபதேசங்கள் இருக்கிறது. என்ன இருக்குது? பிசாசு உபதேசம் பண்ணுறான். என்ன பண்ணுவான் பிசாசு? என்ன பண்ணுவான்? பிசாசின் உபதேசம் எப்படி இருக்கும்? அதாவது அவங்க என்ன சொல்லணும், ஜெபம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வேதத்தையே எடுக்கலாம் கூட பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்து சும்மா உக்காந்துட்டு போனால் போதும் அப்படின்வாங்க. அப்போது வேதத்தை எடுக்கக்கூடாதபடிக்கு பேசுறது. புரியுங்களா? அப்புறம் என்ன சொல்கிறது, நீ லேட்டாக வந்தால் கூட என்ன பண்ணல பரவாயில்ல, ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ணிவிடுவார், நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்ன பண்ணார், நீ லஞ்சம் கொடுத்து தான் வாங்கி ஆகணும் இல்லையா அந்த வேலையை. புரியுங்களா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இப்போ லஞ்சம் மனுஷன் கொடுக்கல, பிசாசு லஞ்சம் கொடுக்க வைப்பான். அப்போ இதை சொல்ல வைப்பான், வட்டிக்கு பணத்தை விடுன்னுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவரே சொல்லிட்டார், என்ன பண்ணுங்க, 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, புரியுங்களா, அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வட்டியில் விட்டுருவாங்க. இப்படி அதில் இருக்கிற உபதேச தப்பை எடுத்து, புரியுதுங்களா, நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம், 2 மனைவி என்ன பண்ணிக்கலாம். அதாவது முதல் மனைவி உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லைன்னா நீங்கள் 2வது மனைவி என்ன பண்ணிக்கலாம், கல்லிங்க. அப்படியே கட்டிக்கின்னு அவர் கட்டின பிறகு நான் பின்னாடி வர சந்ததிலாம் எப்படி இருக்கும், தப்பாக போதா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, நீ எதனா செய்துக்கலாம், ஒன்றும் என்ன பண்ணலாம், ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார் அப்படின்னு இந்த உபதேசங்களே. புரியுங்களா? டைவர்ஸ் பண்ணுறது எல்லாம் பெருசு கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் பண்ணி தான் ஆகணும். எந்த காலத்தில்? இந்த காலத்தில் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அதான் இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, இது பண்ணிங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் வாழ முடியாதுங்க, அந்த காலத்தில் படிக்காதவங்க அப்படின்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, பரிசுத்த விவாகம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நித்திய பரிசுத்த விவாகம். அது எப்படி இருக்கணும், அது பரிசுத்தமாக ஜீவிக்கணும். புரியுங்களா? அப்போ நம்ம பரிசுத்தன்றது பிரிக்காது இருக்கிறதே பரிசுத்தம், பிரியாது இருப்பதே பரிசுத்தம். அப்போ கணவன் மனைவி பிரியாது இருப்பதே ஒரு பரிசுத்தம், நீ அதை ஏன் பிரிக்கிற? அப்போ இதெல்லாம் வந்து கடைசி நாளில் இந்த உபதேசம் வர்றதுனால, அப்போ நம்ம போடுற விதையை கரெக்டாக போடுறாங்களான்னு நம்ம கவனிக்கணும். எல்லா விதையும் நீ கேட்டனாவும் சொல்லுவா, சினிமாவும் பார்த்துக்குங்கப்பா, லஞ்சமாக கொடுத்துக்கோ, சர்ச்சுக்கு வந்துக்கோ, புரியுங்களா, அப்படின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை அறிவித்து இந்த விதையும் போடுறாங்க, அந்த விதையும் போட்டான்னா ஆகும். அது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும், அந்த விதையை போட்ட மாதிரி. அப்போது 2 மனைவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்து சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி செய்வார்? அப்போ என்னன்னா, நம்ம வந்து விதையை வந்து கவனிக்கணும், வசனத்தை எப்படி விதைக்கிறாங்க, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உங்களுக்கு பெல்ட் பண்ணி உயர்த்துறாங்களா, இல்லை சரியத்தையே சொல்லுங்கிறாங்களா, இல்லை உலகத்தையே சொல்கிறாங்களா. நம்ம நீ செயின் வந்து என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது, கம்பல் போடக்கூடாது, கால் கொலுசு போடக்கூடாது. புரியுங்களா? கால் கொலுசு போடுறதுனாலையோ கம்பல் போடுறதுனாலையோ செயின் போடுறதுனாலையோ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். அப்போ கால் கொலுசு போடலாமா போடக்கூடாதா, செயின் போடலாமா போடக்கூடாதா, அது ஒரு கலாச்சாரம். புரியுங்களா? அமெரிக்காவில் போனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பாதி ஜட்டியில் நின்று போயின்னுக்கிறாங்க, சர்ச்சு வந்து நிற்கிறாங்க, பேண்ட்டில் வராங்க, அவங்க ஷூவில் வராங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அதான் சொல்கிறாங்களே இல்லையா. இப்போ அவங்க வந்து அவங்க கலாச்சாரம் பாதி ட்ரெஸ் தான் போடுறாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து பூ வச்சுன்னு வருவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கொலுசு போட்டுன்னு வராங்க. அதனால் ஆண்டவர் அவங்கள நேசிக்க மாட்டாரா? நம்ம வந்து கலாச்சாரம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கலாச்சாரத்தை எடுத்து பேசக்கூடாது. அவங்க நகையை வந்து நகை போட்டுக்கிட்டோம், அவங்க கால் கொலுசு போட்டுக்கிட்டோம், அவங்க பூ வச்சுக்கிட்டோம், அதெல்லாம் சப்ஜெக்டில் எடுக்கக்கூடாது. ஆவியானவர் அதெல்லாம் பார்க்குறாரு, இருதயத்தை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நம்ம வசனத்தை விதைக்கணும். அவங்க ஆவியில் வளர்கிறாங்களா, புரியுங்களா?
ஐயோ அவங்க டக்குன்னு செருப்பு போட்டு வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஷூ போட்டுட்டாங்க. நீ ஷூ போட்டாலும் எது போட்டாலும் ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்த்து பேசுவார். ஐயோ அவங்க வந்து புடவை கட்டினார், பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு வந்துட்டாங்க. புரியுங்களா? என்னென்னா ஆண்டவர் வந்து பெண்கள் ஆண்களுடைய ட்ரெஸ் என்ன பண்ணுறாரு? பெண்கள் போடக்கூடாது. பெண்கள் பெண்களாகவே இருக்கணும், ஆண்கள் ஆண்களாக இருக்கணும். அப்போ என்ன ட்ரெஸ் ஆண்டு சொல்கிறாரு? பெண்கள் போடுறது வந்து டைட்டாக போடக்கூடாது, ஆண்களுடைய பேண்ட் எடுத்து. புரியுங்களா? நீங்கள் இப்போ பைஜாமா மாதிரி போட்டால் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ எப்படின்னா பைஜாமா போடுறாங்கல்ல, குர்தா பைஜாமெல்லாம் பஞ்சாபில் அவங்க எப்படி போடுறாங்க? டைட்டாக போட மாட்டாங்க, லூஸாக போடுவோம். அது மாதிரி போடணும். புரியுங்களா? அதெல்லாம் நம்ம சரீரத்தை மூடுறதுக்கு. ஆனால் நம்ம சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது? தோன்ற மாதிரி போடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறது. ஜீன்ஸு போட்டாங்க. ஜீன்ஸை வந்து போடுறது எப்படி இருக்குது? அவங்களுடைய இச்சை தோன்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நித்திய கட்டளைன்னு சொல்லிக்கிறார் பழைய ஏற்பாட்டில். ஆண்களுடைய ட்ரெஸ்ஸு பெண்கள் போடும்போது அப்போ நீங்கள் இப்போ குர்தா பாஞ்ச மாதிரி போடலாம். அது பண்ணி என்ன பண்ண தேவை? அவங்க சரீரம் உருவம் வந்து என்ன பண்ணாது? வெளியே வந்து இச்சை தோன்ற மாதிரி இருக்காது. அப்போ என்னென்ன நமக்கே கொஞ்சம் ஞானம் கொடுக்குறாரு ஆண்ட அறிவு. அப்போ உபதேசத்தில் இது மாதிரி மாம்சமான மனுஷனுடைய விதைகள், பிசாசனுடைய விதைகள், அப்புறம் தேவனுடைய விதைகள், இதில் என்ன விதையை நமக்கு சொல்லித்தராங்க? நீங்கள் பூ எடுக்கிறது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நகை எடுத்த தான் இதுன்றது அதோட ஆண்டவர் கேட்குறதில்ல. புரியுங்களா? பொண்ணும் அவருடைய தான், வெள்ளியும் அவருடைய தான். புரியுங்களா? இச்சை தோன்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்ம 1000 நகை போட்டுன்னு வர. புரியுங்களா? அதனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஐயோ என் நகை போட்டுனாரு. ஒரு அம்மா வந்து ஒரு பெரிய திருமண காரியத்துக்காக அவங்க பெரிய கல்யாணத்துக்கு போனோம். இப்போ எதிர் வீட்டில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க? நகை வாங்கின்னு வந்து, அம்மா எப்படியாவது நீ கொடுங்க, நான் போட்டுன்னு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வரேன்னாங்க. இவங்க நிறைய நகை வாங்கி போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா ஜனம் அவ்வளோ குவிஞ்சு கிடக்குது. மேலே போயிட்டு என்ன பண்ண சாப்பிட்டு வரணும். இவங்க கீழே இருந்து போட்டு எல்லாம் அந்த நகையை காட்ட வேண்டியதே. இவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய நகை எவ்வளோ போட்டுக்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் நின்று என்ன பண்ணுறது? 5 நிமிஷம் வீட்டுக்காரர் அவருக்கு எஸ்கார்டுமா நிற்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு மேலே ஏறி போய்க்கிறாங்க. மேலே ஏறி போய் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி படிக்கட்டு இறங்கும் போது கழுத்தில் ஒரு நகை கூட இல்லை. இப்போ அந்த நகை யார் கொள்ளாஷன் பண்ணான்னு யாருக்குமே தெரியல. அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி வரும்போது யார் கை வச்சு எடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போது புருஷங்க என்ன சொன்னார்? நம்ம நகை அந்த கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிச்சிடலாம். இப்போ இது இன்னொருடைய நகம். சரி, அங்கே அடிக்க ஆரம்பித்தாராம் அவர் மனைவியை. வீட்டு வரைக்கும் அடிச்சுன்னு வந்து முகலாம் வீக்கமாகி அந்த இதுவாக என்ன ஆயிடுச்சு? முகமே அவங்களுடைய சரியான முகம் இல்லாமல் வேறு முகமாக மாறிடுச்சு, வீக்கம் வந்து. புரியுங்களா? அப்போ கணவன் என்ன பண்ணிட்டாரு? காலையில் அவர் வேலைக்கு போயிட்டார். மனைவி என்ன பண்ணாங்க? இந்த அடியை அடித்ததுனால ஒரு கையில் கொம்பு எடுத்துக்கின்னு மெதுவாக நொண்டிக்கினே என்ன பண்ணிக்கிறாங்க? பக்கத்து வீட்டுக்கு போய்க்கிறாங்க. நகை வாங்கினால அந்த வீட்டுக்கு. அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க, காலையில் போய் நிற்கும் போது டக்குன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, என்ன பிச்சைக்காரன் நம்ம நேற்றுக்கு பிச்சை எடுத்து வர்றது காலையில் கொஞ்சம் 10 மணி தான் வர வேண்டியதான் அப்படின்னுக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்களா? இல்லைம்மா நான் பக்கத்து வீட்டுக்காரி தான் உங்ககிட்ட நகை வாங்கி பண்ண. அவங்க பேர் சொல்கிறாங்க. நாமன்னா கூட அவங்க என்ன பண்ண வேண்டியது? அப்புறம் விட்டு கவனித்தா பார்த்தா யார்? பக்கத்து வீட்டுக்காரம்மா. என்னம்மா இப்படி முகலாம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அது என்ன சொல்கிறீங்க? நான் இந்த நகை கொண்டு போன பாருங்கள், அது கல்யாணத்தில் தொலைஞ்சிச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வானன் ஃபஸ்ட்டு சொன்னார், நான் தான் வாங்கின்னு போயிட்டேன், இவ்வளோ அடி வாங்கின்னு வந்திருக்கிறேன். புரியுங்களா? இவ்வளோ அடி அடித்தார் அப்படின்னு இவங்க பேசினவங்க சொன்னார். ஏம்மா இவ்வளோ அடி வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் வார்த்தை நான் என்ன பண்ணல, கேட்கலையே அப்படின்னாரு. சார் அதை குறித்து நீ கவலைப்படாதீங்க, நான் கொடுத்தது வந்து உங்களுக்கு என்னது கவரிங்க நகைன்னாங்களா. அப்போ இந்த அம்மா யோசித்தாங்களாம், கவரிங் நகை இந்த அடினா அது மாதிரி சிலவங்க நிறைய போட்டு என்ன பண்ணோம் கல்யாணத்துக்கு தன்கிட்ட இருக்கிறது எல்லாம் பொக்கிஷத்தை காட்டுருவாங்க. இருக்கா இல்லையா? அதனால் என்னென்னா அந்த அளவு மீறாமல் என்ன பண்ணியிருக்கணும். அப்போது நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு இச்சை தோன்ற மாதிரியோ அவங்க மனசில் வேறு ஏதாவது உருவாகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம மேக்கப் பண்ணுறது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு.
புரியுங்களா? மினுக்கான வஸ்திரம் கூட என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக போடக்கூடாது. அப்படின்னா சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிறார், அது நன்மைக்கு தான் இருக்குன்னுட்டு நம்ம எடுத்துக்கின்னு அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும், எங்கே போனாலும் அதிகமாக நமக்கு எவ்வளோ போட்டுன்னு போனாலும் அது நம்மளுடையது தான். ஆனால் நம்ம குடியிருக்கிற பொக்கிஷத்தை எதுக்கு எஸ்ஐகே ராஜா காட்டின மாதிரி காட்டக்கூடாதுன்றாரு. எஸ்ஐகே ராஜா என்ன பண்ணிட்டாரு, பொக்கிஷத்தை எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சர் காட்டிட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவமானு போயிட்டான். அது மாதிரி சில நேரத்தில் நாமே நம்ம என்ன பண்ணுறோம், தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கோ இல்லை நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்கோ, புரியுதுங்களா? அதனால் நம்ம தேவையில்லாத காரியங்களாம் செய்வோம். அது பிசாசு தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான். அப்போ நம்ம எங்கே போனாலும் எப்படி போனோம், மன ரம்மியமாக, புரியுதுங்களா? 4 பேருக்கு இடர் இல்லாது போயிட்டு வரணும். எப்படி போனோம், இடரில் இருக்கக்கூடாது. நீங்கள் சாதாரண ட்ரெஸ் எவ்வளோ நல்ல ட்ரெஸ் இருக்குது போட்டு மற்றவங்களுக்கு இச்சை தோன்ற மாதிரி போட்டுருக்கூடாது. பிள்ளைகளுக்கு இதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதான் தான் யோபு சொல்கிறாரு, நான் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுறேன். 1:5 விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனே தங்கள் இருதயத்திலே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனப்படியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாரு, இலக்கத்தின்படி அவனா அதிகாலை 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறாரு, அவங்க பெயரால் ஒருவேளை அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்கல்ல, விருந்து வீட்டுக்கு போனான்னா ஒரு விருந்து வீட்டுக்கு போனால் எனக்கு சிக்கன் கிடைக்கல, மட்டன் கிடைக்கல, அவனுக்கு அதே போட்டாங்க, அவங்க நல்ல புடவை கட்டின்னு வந்தாங்க, இப்படிலாம் விருந்து வீட்டுக்கு போனால் என்ன ஆகுது, பேசுகிறாங்களா இல்லையா? நம்ம சாப்பாட்டில் உட்காரும்போது நம்மளை கவனிக்கலாம், அவங்கள மட்டும் கவனிச்சிட்டு போயிட்டாங்களே. அப்போது இப்படி ஏதாவது ஒரு அந்த இடத்துல சொல்கிறாரு, விருந்துக்கு போகும்போது அவங்கள இருதயத்தில் ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்குமோ, பாவ செயல் வந்திருக்குமோ நினச்சிருப்பாங்களோ என்று அவங்களுடைய இலக்கத்தின்படி காலையில் இருந்து என்ன பண்ணுறாரு யோபு, தன் பெயரால் அந்த பிள்ளைங்க பெயர் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு, பலி செலுத்துகிறாரு. புரியுங்களா? அப்போது ஒரு தகப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க எங்கே போய் வந்தாலும் அவங்க காலேஜுக்கு போய் வந்திருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். புரியுங்களா? நேற்று வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் இருந்தாங்க. புரியுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மகளை யாரோ ஒருத்தர் பார்த்து பேசி அவங்க இச்சித்திருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்க பின்னாடி சுற்றலாம். அப்போ நம்ம அந்த தினந்தோறும் ஜெபம் பண்ணிக்கினே சுத்திகரித்துனே இருந்தால் அந்த மகளுக்கு அந்த தீமை என்ன பண்ணாது, வராது. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து பாவரிக்கை செய்யணும். இதெல்லாம் டெய்லி செய்துனே இருக்கணும். விருந்து போயிட்டு வந்தால் தான் இல்லை, எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம அனுதினம் அதிகாலை எழுந்து என்ன பண்ணோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வழி மட்டும் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுனார். அப்போ நம்ம என்ன பண்ண, தினந்தோறும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளை பேர் சொல்லி என் பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணி தான் மன்னிச்சிருங்க ஆண்டவர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம். அது 20:21 எழுதுறாரு. யோவான் 20:21 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ பரிசுத்த ஆவியை அவர் மேலே ஊதுறார், பரிசுத்த பெற்றுக்கிறாங்க. இப்போது பெற்றுக்கொண்ட பிறகு ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்ய சொல்கிறாரு சிஸ்டர்களுக்கு, யாருடைய பாவத்தை, அப்போது பரிசுத்தாய் ஒருத்தருக்குள்ளே வந்துட்டு பிறகு ஒருத்தருடைய பாவத்தை என்ன செய்யலாம், நீங்கள் மன்னிக்கலாம். ஃபஸ்ட்டு யார் மன்னிக்கணும், பிதா தான் மன்னிக்கணும் எல்லாருடைய பாவங்களை. அப்போ பிதா மன்னிச்சார், அப்புறம் இயேசு மன்னிக்கிறார் எல்லாருடைய பாவத்தை. அப்போ இது கொஸ்டின் எழுப்புறாங்க, நீ எப்படி மன்னிக்க முடியும் ஒரு பாவத்தை, பிதா தவிர நீ மன்னிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ இயேசுக்கு அந்த உரிமை இருந்தது பாவங்களை மன்னிக்கக்கூடிய. இப்போ அப்போஸ்தலருக்கு என்ன சொல்கிறாரு, சீசர்களுக்கு நீங்கள் யாருடைய பாவத்தை, அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்திருக்கு, நீ ஒருத்தருடைய பாவத்தை என்ன செய்யலாம், மன்னிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தராரு. புரியுங்களா? அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க என்ன செய்தான்னு சொல்லி அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய தங்கைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, கடன்காரன் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க தங்கையை, உடனே நீங்கள் கேள்விப்படுறீங்க. புரியுங்களா? கேள்விப்பட்டிருக்க அந்த அவங்க தங்கைக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த 1 லட்ச ரூபாய் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த கடன் அவங்க விட்டு போயிடுமா போவாதா, போயிடும். அப்போ ஒரு கடனே போகும்போது
ஆவியன் உன் மேலே இருக்கும்போது அவங்களுடைய பாவத்துக்காக நீ மன்னிச்சிங்கன்னா ஜெபம் பண்ணிங்கன்னா போவாதா? போவோம். ஏன் அப்படின்னா அது சரீர பிரகாரத்து கடனே. இது ஆவியன் உனக்குள்ளே வரும்போது ஆண்டவரே எங்கள் தங்கையுடைய பாவத்தை என்ன பண்ணுங்க மன்னிங்கன்னு கேட்கும்போது அந்த மன்னிப்பு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ மற்றவங்களுக்காக நான் பரிந்து பேச முடியும், மற்றவங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேச முடியும். முடியாதா? முடியும். அப்போ எப்படி முடியும்? நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அந்த பலி செலுத்தணும், பலி மன்னிப்பு கேட்கணும். அதான் யாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கப்படுன்றார். அப்போது பரிசுத்த ஆவியை அவங்க மேலே ஊதி பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிடுறாரு. இன்னும் பரிசுத்த ஆவியன்னு இறங்கலை, ஆனால் பரிசுத்த ஆவியை ஊதுறாரு. என்ன செய்கிறாரு? ஊதுறார். பாருங்க, வாசிங்க. அது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே பரிசுத்த ஆவியனரே இறங்குறாரு. அல்லேலூயா. அங்கே வரங்களை தராரு, இங்கே மன்னிப்புக்கு சொல்கிறாரு. அப்புறம் அந்த வரத்தை பெற்று அவங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் 4:31 சொல்லும் போது அவங்க மேலே பரிசுத்த ஆவி இறங்கினார் ஜெபம் பண்ணும் போது, அப்போது அவர்கள் வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அப்போ என்னன்னா பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. கேட்குறது அது பெற்றுக்கொள்ள முடியும். எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஊழியம் செய்வதுக்காக கொடுக்குறாரு. சும்மா எதுக்கு கொடுத்து பிரயோஜனமா? ஆண்டவர் எது கொடுத்தாலும் எது கொடுப்பாரு? அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்கு எது கொடுத்தாரு? ஜனங்களை எப்படி நியாயம் தீர்க்கணும். புரியுங்களா? அநியாயம்னா நியாயம்னா என்னன்னு சொல்லி தரதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை கொடுக்குறாரு. புரியுங்களா? அப்போது தப்பு பண்ணிட்டு 2 பேரும் வந்தால் அது கரெக்டாக சொல்லணுமே. அவங்களுடைய வார்த்தை கேட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் அந்த வேலை. அப்போது ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் தியானத்தை குறித்து பேசுகிறாருன்னா, தியானம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது? வசனத்தின்படி வாழ முடியாது. அதனால தான் சங்கீதம் 1:2 ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலமாக தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3ஆம் வசனத்தில் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அப்போது 2ஆம் வசனத்தில் தியானத்தை குறித்து பேசிட்டு 3ஆவது வசனத்தில் என்ன பண்ணுறாரு? கனிகளை குறித்து பேசுகிறாரு. அல்லேலூயா. அப்போது 2ஆம் அதிகாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணல, டைரெக்டாக 3ஆம் வசனத்தை மட்டும் படிச்சிருந்தா என்ன பண்ண முடியாது? வாக்குத்தத்தமாக அதை சுதந்திரித்துங்கன்னு 2ஆம் வசனத்தை சொல்லுது. தியானமாக இருக்கிறதா கனி கொடுக்க முடியும். தியானம் இல்லாத என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்கவே முடியாது. அப்போ தியானம் முக்கியம் அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு தியானம் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே காலையில் அந்த கிளாஸ் நான் எடுத்தோம். தியானம் எப்படி பண்ணணும்? ஒரு விதையை போட்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை எடுத்து தான் உள்ளே வைக்கணும். ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை என்ன பண்ணோம்? அன்பு என்ற வார்த்தை உள்ளே எடுத்து நீங்கள் தியானம் பண்ணால் அன்பு உருவாகாதா? உருவாங்க. தாழ்மை என்ற வார்த்தை எடுத்து வச்சு தியானிக்கணும். புரியுங்களா? அதை குறித்து சிந்திக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுது? மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் சொல்லப்படல என்ன பண்ணாங்க? மரியாளோ தேவதூதன் சொன்ன வார்த்தைகளாம் கேட்டு தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்தாள். அப்போ சிந்திக்கத்தான் தியானம். பேதுரு வசனத்தை நினைவு கூர்ந்தான். என்ன நடந்தது? சேவல் கூவும், நீ என்னை மறுதலிப்பா என்று இயேசு சொல்கிறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? நான் மறுதலிக்கவே மாட்டேன்றாரு. அப்போ அந்த வசனத்தை சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தவன் தான் நடந்தது. இந்தம்மா வசனத்தை அவன் நினைவு கூறும்பன் தான் நடந்தது. நினைவு. இங்கே மரியாள் வசனத்தை சிந்திக்கிறாங்க, இங்கே பேதுரு வசனத்தை நினைவு கூறுகிறான். அப்படின்னா நடந்தது. மன கசந்து அழுதான். அப்போ மனது எப்போ உடையுது அப்படின்னா அந்த வசனத்தை நீ நினைவு கூர்ந்தினா இயேசு செய்த சிலுவைக்கு ஏன் போனான்னு உனக்கு தெரியும். சிலுவின் பாடு எவ்வளோ பெரிய வல்லமுடையதுன்னு தெரியும். புரியுங்களா? நம்ம அது சிலுவை தானே அப்படின்னு சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அந்த வசனம் உள்ளே போகும்போது அவ்வளோ பாரத்தை நமக்கு உண்டாக்கிடும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை நினைவு கூறணும், வசனங்களை சிந்திக்கணும். அதை குறித்து நம்ம 2-3 வசனத்தை நான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் வசனத்தை சிந்திக்கணும், எப்படி தியானிக்கணும், எப்படி சிந்திக்கணுது குறித்து நான் பார்க்க போகிறோம். இப்போது எப்படி ஒரு உதாரணம் நம்ம சொல்ல போகிறது சங்கீதம் 119 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போ என்ன சொல்கிறாரு? உமது வசனத்தை தியானிக்கும்படி
குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போது தியானிக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? ஜாமம் தெரியணும். என்னது? இரவில் 4 ஜாமம் இருக்கிறது. முதலாம் ஜாமம் மாலை 6லேருந்து 9 வரைக்கும், 2ஆம் ஜாமம் 6லேருந்து 12 வரைக்கும், 3ஆம் ஜாமம் 12லேருந்து 3 வரைக்கும், 4ஆம் ஜாமம் 3லேருந்து 6 வரைக்கும். இப்போ குறித்த ஜாமங்களுக்கு நீங்கள் எழுந்து என்ன செய்யணும்? அந்த அந்த அதிகாரத்தை தியானிக்கணும். அதில் முக்கியமான இயேசுவின் வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்போ குறித்த ஜாமங்களுக்கு என்ன பண்ணோம்? நாம என் கண்கள் விழித்து கொள்ளும். நீங்கள் எடுப்பே தேவையில்லை. உங்களுக்கு அந்த 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 ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த வாஞ்சை, வைராக்கியம், அந்த பாரம் இருந்துச்சுன்னா தியானிக்கணும். என்ன பண்ணோம்? குறித்த ஜாமங்களுக்கு நீங்கள் சொல்ல தேவை. ஆண்டவரே உங்களை கரெக்டாக என்ன பண்ணுவார்? அந்த உணர்வு தரதை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது நாம் யாரை தியானிக்க வேண்டும்? யாரை தியானிக்க வேண்டும்னா அங்கே போட்டிருக்குது பாருங்கள். இயேசுவை அவரை தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். சங்கீதம் 104:34. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாருங்கள், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அப்போ அவரை தான் நீங்கள் தியானிக்கணும். அவருடைய வாயின் வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள், அவர் என்ன சொன்னாரோ அது அதிகமாக வேதம் ஃபுல்லாக நீங்கள் போய் பார்க்கணும். சங்கீதம் 9:2 வாசிக்கலாம். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். 2வது, உன்னதமானவருடைய உமது நாமத்தை கீர்த்தனை பண்ண வேண்டும். அல்லேலூயா. தியானத்தில் கீர்த்தனை பண்ணுவது மிக அவசியம். அவர் நாமத்தை சொல்லி கீர்த்தனை பண்ணது நல்லது. 3வது, அதிலேயே சங்கீதம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்போது நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். சங்கீதம் 63:5. இதான் யாரை தியானிக்கணும்னா அவரை மாவட்டம் நீங்கள் தியானிக்கணும். அல்லையா? ஒன்றில் யாரை தியானிக்கணும்னு சொல்லிட்டு இது வந்துனுக்குது. 63:5. அப்போ என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக உண்மை போற்றும். தியானத்து பிறகுதான் போற்றுறது. ஆத்மா திருப்பி இல்லாத நீங்கள் போற்ற முடியாது. 2வது அதில் அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. 2வது, எப்போதும் தியானம் செய்ய வேண்டும். அவர் சொல்கிறாரு, அதிகாலை, மதியம், மாலை நேரத்தில். அதிகாலையில், மதியத்தில், மாலை நேரத்தில் என்ன பண்ணோம்? சங்கீதம் 55:17 சொல்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்போது காலையில், மத்தியத்தில், மாலையில் என்ன பண்ணியிருக்கணும்? தியானிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போவுமே அந்தி சந்தி வந்து 3 வேளை சாப்பிட்ற மாதிரி பைபிளில் ஒரு முறையே நம்ம தியானம் பண்ணுறோமா? காலையில், மத்தியானம், நைட்டில். என் இருதயத்துக்கு ஏற்றவனை ஏன் சொன்னார்னா, இவன் 3 வேளையும் தியானம் பண்ணினான். நம்ம 3 வேளை தியானம் பண்ணுறோமா? என்னம்மா பண்ணுறோமா? அப்போ தியானிக்கணும். வசனத்தை டெய்லி எடுத்து கண்டுபிடிச்சி அது உனக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஜீவன் உண்டாக்கி தரணும்னா அந்த உள்ளான மனிதன் ஆத்மாவுக்கு தேவையான நீங்கள் என்ன செய்திருக்கணும்? தியானம் பண்ண வேண்டியது அவசியம். அல்லையா? ஏதோ சிந்தித்து வேஸ்ட்டான காரியங்களை சிந்தித்து என்ன பண்ண போகிறோம்? மாம்ச சிந்தை மரணம். புரியுங்களா? மாம்சத்து குறித்தே சிந்தித்துனா டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், பிபி வந்துடும், ப்ரெஷர் வந்துடும், ஆள் போயிடுங்க. அது வேஸ்ட். புரியுங்களா? அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உனக்காக 80 வருஷம், 85 வருஷம், 90 வருஷம் போகிறதுக்கு ஏற்கனவே உங்களை குறித்து முன்குறித்து வச்சிட்டாரு. நம்ம 60லேயே போயிடுறாங்க, சிலவங்க 40ல் போகிறாங்க, சிலவங்க 70ல் போகிறாங்க, சிலவங்க 65ல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் நான் சொன்னார். சொல்லுங்கள், டைரெக்டாக வாபாவா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா? அதாவது நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இல்லை அப்படின்னா அந்த மரம் என்ன பண்ண வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அப்படிங்களா? அப்படின்னா அர்த்தம் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தியானம் இருக்கணும். தியானித்து மற்றவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்கணும், சொல்லணும். இதில் இந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கையில் வியாதி வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, நோய் வர்றதுக்கு ஆண்டவரே நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார். எதுவுமே ஆண்டவருக்கு எந்த வாழ்க்கையில் எந்த ஊழியம் வேலை செய்தாலும் வீட்டில் இருந்தாலும் எதுவுமே ஆண்டவருக்காக எங்கேயுமே பிரயோஜனம்லாம் என்ன பண்ணுவார்? உங்கள் பிள்ளைங்க பெற்றெடுத்து நீங்கள் உங்களுக்கு எதுக்குமே யூஸ் ஆகலன்னா என்ன சொல்லுவீங்க? எருமாடு என்னவாங்க, ஏன்பா இங்கே சுற்றி வரேன்னு.
ஏகப்பட்ட காரியம் கேட்பாங்க. புரியுங்களா? எப்போ கேட்பாங்க? 5 வயசுலேருந்து 15 படிக்கிற வயசு வரைக்கும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வேலை செய்யறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்ட பிறகு நீ போய் சம்பாதிக்கிற நிலைமையில் இருக்கும்போது அப்போ நீ சுற்றின்னு இருந்தால் அவருக்கு உங்களுக்கு என்ன பண்ணாது, அது எரிச்சிடும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ரட்சித்து 3 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்காக என்ன பண்ணல, போயிட்டு எனக்கு என்னோடய வார்த்தை மற்றவங்களுக்கு பேசலை, மற்றவங்க சொல்லித்தரல, மற்றவங்க உருவாக்கலை, எதுவுமே செய்யலை, அதுவும் தடையாயிரேன்னு கேட்பார். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ண, அவங்கள தூக்கு, இந்த பூமியில் என்ன பண்ணாது, அவங்கள போதும் அவங்க வாழ்ந்தது அப்படின்னு அவங்களே எடுக்கிறதுக்கு என்ன காரணம். அதாம்மா அவங்களோட ஊழியத்தில் ஆண்டவர் சவுலுக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. சவுல் ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியில. உடனே யாரை தெரிஞ்சுக்கொண்டார் ஆண்டவர்? தாவீதை. இப்போ அவன் மேலே இருக்கிற பரிசுத்தாவி யார் மேலே வந்துச்சு? இப்போது தேவையில்லாத ஒரு அசுத்தாவி யார்கிட்ட வந்துச்சு? இப்போ சவுலுக்கு வந்துச்சு. இப்போ சவுல் மேலே அந்த ஆவி வரத்துக்கு யார் காரணம்? கீழ்ப்படியாமல் தான். அதனால் சவுல் மறிச்சிட்டாரா? ஒரு ஆவினால் அவன் மேலே ஒரு அசுத்தாய் அந்த அசுத்தாய் அவர் என்ன பண்ணுது, நிறைய பலவீனப்படுத்துது. புரியுங்களா? அவனுடைய எல்லாமே பலவீனம் படிச்சு ஊழியருக்கு பின்னாடி சுற்றுறான். தாவீது எப்படியாவது கொண்டு வரணும், அந்த ஊழியக்காரன் இருக்கவே கூடாது பூமியில் அப்படின்னு அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடியே சுற்றி நிற்கிறார். யார்? சவுல். அவன் யாருக்கு பின்னாடி சுற்றணும்? எதிரிக்கு பின்னாடி சுற்ற வேண்டிய மனுஷன் யாருக்கு பின்னாடி சுற்றுறான்? பின்னாடி சுற்றுறான். அதனால ஆச்சு, ஒரு நாள் அவனுக்கு ஒரு வார்த்தை வருது. எப்படி வருது? அவனே போகிறான் குறி சொல்கிற அவிக்கிட்ட. குறி சொல்கிற அவிக்கிட்ட போய் நான் நாளைக்கு என்ன பண்ணேன் நான் அப்படின்னு கேட்டால், ஒரு குறி சொல்கிற அவி என்ன சொல்லும்? ஆண்டவர் சித்தத்தை பேச போகுது. அது என்ன பேசுது? பிசாசு சித்தத்தை பேசுது. நாளைக்கு இன்னத்துக்கு எங்கே இருப்பேன், நீ இங்கே தான் இருப்பேன் என் கூட இருந்து. அல்லேலூயா. அப்போது அவனுக்கு எங்கேயுமே வார்த்தை கிடைக்கல, எங்கேயுமே கர்த்தர் அவனோட பேசலை. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை சொன்னது என்ன பண்ணார், 2 முறை 2வது முறை சொல்ல மாட்டார்னு வசனம் இருக்குது. ஒரு முறை விட்டார், நீ இந்த வேலையை நீ ஒழுங்காக செய்தியா? அப்போது பழைய ஏற்பாட்டில் அப்படி தான், புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்கிறார்? அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. அப்போ அனுதனி எனக்காக எதுவும் செய்ய அப்படின்னு உன்னை ரட்சித்து எத்தனை சபையில் சேர்த்துனேன். 10 வருஷம் நீ ஆலயத்தில் இருக்கிற, 5 வருஷம் இருக்கிற, 20 வருஷமாக இருக்கிற, எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் இடல் உண்டாக்குற. புரியுங்களா? நீ சர்ச்சில் இருந்துக்கினே எல்லாருக்கும் கஷ்டத்தை உண்டாக்குறேன்னா அப்போ ஆண்டு என்ன பண்ணுவார்? அதை தமக்கு பிரியமான நீ ஆண்டுடைய வேதத்தை ஈரமாக்கலாம். நீ ஆண்டுக்கு பிரியமாக இருந்தால் அந்த பிரியமான ஒரு நாள் வரும்போது அவருக்கு சத்தமான அவர் எடுத்துப்பார். அவருக்கு பிரியம் இல்லாதவங்க பிரியமாக இருக்கிறதுக்கு மரணத்தில் என்ன தெரியும், நம்பிக்கை இருக்கும். புரியுங்களா? தானியேலுக்கு ஆண்டு சொல்ல, நீ போய் என்ன பண்ணு, நீ போய் இளைப்பாரு, போதும் ஊழி முடிஞ்சிச்சு சொன்னார் இல்லைங்களா? அப்புறம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கு ஆண்டு பேசுகிறாரு. மோசேக்கு சொல்கிறாரு, மோசே என்ன பண்ண போகிற, நீ மேலே ஏறி இப்போ நீ மறிக்க போகிறேன்றாரு. அதனால் என்ன வச்சு, ஐயோ ஆண்டவரே நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உனக்கு கொஞ்சம் அப்படியே கேட்டார். இல்லை. அப்போ என்னென்னா அந்த வேலை முடியும் போது அது கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். புரியுங்களா? ஆனால் அவர் சித்தத்தை செய்யுன்னு சொல்லிட்டு செய்யாமல் போனால் அது இடல் உண்டாகுது. அப்போ அவர் செய்யாதனால அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். புரியுங்களா? அப்புறம் இவர் இடலாக இருந்தாருன்னா இவர் தூக்குவார். சிரிச்சிப்பு வரும். முதல் சிரிச்சிப்பார். சிரிச்சிப்புனா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காயம் உண்டாகிற மாதிரி அடிக்கிறது, அடிப்படுறதெல்லாம் வரும். நம்ம ஏன்னா காயம் நமக்குள்ளே சரீரத்தில் ஒரு காயம் வருது, திடீர்னு ஒரு அடிப்படுது, யோசிக்கணும், ஏன் இந்த அடிப்பட்டுச்சு எனக்கு? இல்லை ஒரு வியாதி டக்குன்னு வருது, கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் இது எப்படி வந்துச்சு இது வியாதி? புரியுங்க? அப்போ நம்ம யோசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க. சிரிச்சிக்கும் போதே என்ன பண்ணிடணும், மனம் தெரியுமின்னோம். ஓ இந்த அடி வந்ததுனால என்ன பண்ணணும், நான் இப்போது மனம் தெரியுமின்னோம். அந்த நேரத்தை நீங்கள் மனம் திரும்பாமல் நாள் தள்ளிக்கினே இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வருது. இன்னும் அதே வேலை செய்யணும் இருந்தால் அந்த சிரிச்சிப்பு நான் மாறுது. இப்போது சரீரத்தில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வெளியே போகும், இல்லை பார்ட்ஸ் வேலை செய்யறது எப்படி பண்ணுவார்? ஏன்னா எல்லா ஆவிகளையும் ஆண்டவர் சொல்கிறது கீழ்ப்படியுது. கீழ்ப்படியாதா? கீழ்ப்படியும். அப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. இவர் போய் இந்த வேலை முடிச்சுட்டு வந்துடும். அதனால தான் ஆண்டோடைய பிள்ளைங்க அவர் கொடுத்த வேலை என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருந்தால் முடிக்கிற வரைக்கும் அதிலே ஓடி முடிக்கணும். அதுதான் நல்ல ஓட்டம், நல்ல போராட்டம்.
நல்ல விசுவாசம். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் எப்போ சொல்ல முடியும்னா, அவருக்காக கரெக்டாக என்ன பண்ணணும், சொன்னதை கரெக்டாக நம்ம செய்யணும். அதை அசதே விட்டோம்னா அதுவும் ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த தியானங்கள் மிக அவசியம். தியானன்றது எதை சொல்லுது? அந்த வசனங்களை நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணும், தியானித்தீங்கன்னா சிந்திக்கணும், யோசிக்கணும். தேவையில்லாத மனுஷனுடைய வார்த்தையில் முழுக வார்த்தை கிடையாது, வெறும் ஆண்டோடைய வார்த்தை மட்டும் 5 சந்தி மத்தியத்தில் என்ன பண்ணோம், தியானிக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய நன்னந்தாவே தியானமாக மாறுது. அதனால தான் தியானன்றது வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து செய்யன்னு சொல்ல, புரியுங்களா? வார்த்தை உள்ளே எடுத்துகிட்ட பிறகு நீ நடந்து போகும்போது கூட என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, அந்த வசனம் வாஸ்தவம். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போது பாவம் செய்யாதிருக்கிறதுக்கு இது ஒரு காரியம் இருக்குது. ஆதியாகும் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்த பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. அப்போது சாயந்தர வேளத்தில் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு தியானம் பண்ணுறாரு சாயந்தர வேளையில். இங்கே தான் தியானன்றது முதல் காரியம் நிறைவேறுகிறது. 24:63. மூன்றாவது எப்படி தியானிக்க வேண்டும்? சங்கீதம் 39:3 சொல்லுது, இருதயத்தில் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி தியானிக்கணும்? உன் இருதயத்துக்குள் தான் தியானம் இருக்கணும். சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்து தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. அல்லேலூயா. எப்படி தியானிக்கலாம்? எப்படின்னா முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அடுத்த சங்கீதம் 49:3. சங்கீதம் 49:3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அப்போது என் வாய் என்ன பண்ணோம்? ஞானத்தை பேசணும். அப்போ அதுக்கு முன்னாடி இருதயத்தில் தியானம் இருக்கணும். என்ன பண்ணால் இருதயத்தில் தியானிக்கும் போது உணர்வு உண்டாகி வாயில் ஞானம் பிறக்குது. அல்லேலூயா. அப்போ வாயில் எப்போவுமே பேசணும். ஞானத்தை பேசணும்னா இருதயத்தில் வசனம் நிரம்பி இருக்கணும். நீதிமொழி 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவரே? மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். அப்போ யோசனை மிக அவசியம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எண்ணணும். மனசில் என்ன பண்ணணும்? நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் கொள்ளணும். ஆதியாகமம் 6:5 சொல்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு. அப்போ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் எப்படி ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. மத்தேயு 9:4. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதேவிகளை சிந்திக்கிறது என்ன? இயேசு அவர்கள் நினைவுகளை, அப்போ இருதயத்தில் அவங்க என்ன நினைக்கிறது இயேசு அறிஞ்சிடறாரு. பாருங்கள், இருதயத்தை பார்க்குறவர் கர்த்தர். இருதயத்துக்குள்ளே அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு நமக்கு இப்போ நம்ம கூட இருதயத்தில் ஏதாவது சிந்தத்தை ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். அக்கிரம சிந்தை, அக்கிரம எண்ணங்கள், அக்கிரம யோசனைகள்லாம் வரக்கூடாது. அதாவது இருதயத்தில் வந்து ஒரே டைமில் நினைக்க முடியும், சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். ஒரு டேக்லேருந்து தண்ணி வருதுன்னா அதை 3 பிரித்து 3 குழாய் தந்தனா ஆகும். ஒரு பைப்பில் தண்ணி வருது, அது 3 இது கொடுத்துட்டா 3 ஒரே டைமில் தண்ணி வரும். அதே மாதிரி ஒரே டைமில் 3 நமக்கு என்ன வருது? ஒர்க் ஆகும். ஒரே டைமில் சிந்தித்தினே யோசிப்பாங்க, யோசித்து நினைப்பாங்க, நினைச்சதே செய்வாங்க. புரியுங்க? அந்த மாதிரி நம்முடைய இருதயம் இங்கே உட்காந்து சிந்தித்திங்கன்னே டக்குன்னு வீட்டை நினைக்க முடியும். வசனம் ஒரு பக்கம் நினைச்சிக்கினே என்ன பண்ணுவாங்க? அங்கே சிந்தனை போவோம். ஒரே டைம் ஆயிடுச்சே, நிறைய ஏதாவது நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்துட்டேனே. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கவலை ஆண்டவர் மேலே என்ன பண்ணு, வைத்து விடு. நீ என்ன பாரு, நீ அதை பார்க்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்துட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அப்போது வீட்டில் யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அங்கே தூதர்களை கட்டையிலிட்டு அந்த வீட்டை பாதுகாப்பார். ஏன் அப்படின்னா அவ்வளோ அவர்கிட்ட சேனைகள் இருக்கிறது. அவர் தன் தூதர்களை அனுப்பி அந்த வீட்டை என்ன பண்ணிப்பார்? பாதுகாப்பார். சரிங்களா? நம்மக்கிட்ட ஒருத்தர் இருந்த வயசானவர், அவர் ரட்சிப்பின் காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க வந்து
அவர் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டார். ரட்சிக்கப்பட்டவருக்கு கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை. உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சினிமா டிக்கெட் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு போனோம்பா, நீங்கள் ஆயத்தமாகிடுங்கன்னு. நான்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்பா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. இல்லை, நீ பார்க்கலாம் கூட என்ன பண்ணேன், என் கூட வரணும்ல அப்படின்னு சொல்லி அவங்கள 2 பேரும் இதில் கொண்டு போயிட்டாங்க, காரில் போயிட்டாங்க. போய் ஒரு 9 மணி ஆச்சு. அந்த வீட்டு ஐயாவுடைய தங்க வராங்க ஊர்லேருந்து வந்து தன்னுடைய அண்ணனை வந்து இது என்னது அந்த கேட்டில் நின்று தட்டுறாங்க. கேட்டில் தட்ட மேலே வந்து 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க சேர் போட்டு, ஒயிட் ட்ரெஸ்ஸில், அவங்க வீட்டு மேலே மாடியில். புரியுங்களா? அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறது, திரும்பிட்டு உட்காந்து பேசினுக்கிறாங்க. இவர் அண்ணனுங்க இவங்க கத்துறாங்க. சார் ஃபோன் அடித்து பார்த்தா, ஃபோன் அடித்தா அவர் சினிமா திறந்து ஃபோன் எடுக்கிறாரு. என்னம்மா அப்படின்னா, நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன், ஆனால் மாடியில் 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, 2 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். நான் அது நீங்கள் தான் நினச்சேன், நான் கூப்பிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் இங்கே இருக்கிற சினிமா தேட்டரில், அது தேவதூதரில் இருப்பாங்க, அவர் சினிமா தேட்டருக்கு போனதுக்காக தேவதூர் வீட்டுக்கு இருக்கிறாங்கண்ணா. அவர் அறியாமல் போயிட்டார். அங்கே போனது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறார், தன் பிள்ளைங்களை வீட்டை பாதுகாக்கிறாருன்னா, அப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? சேனையே நின்று இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, மரித்தோர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வா. ஏன்னா இங்கே எத்தனையோ மரித்து போன ஆத்மாக்குது, அதை நீ எழுப்பணும். உன்னை நான் அங்கே அனுப்புகிறேன், மரித்து போன ஆத்மாக்களை எழுப்புறதுக்கு உன்னை அனுப்புகிறேன். நீ உங்கள் அப்பா மறிச்சிட்டான்னு போயிட்டு என்ன பண்ணாதே, நீ அடக்கத்துக்கு போவாத, நான் பார்த்துக்கிறேன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நான் பார்த்துக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை போல் நிறைய பேர் நான் அமிச்சு அதை கரெக்டாக அடக்கம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவேன். என்கிட்ட அவ்வளோ சேனிக்கிறது. ஆனால் இங்கே யார் பண்ணோம்? நீ தான் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? மனசை தான் போய் விதைக்கணும், தேவதூதன் விதைக்கணும். ஆனால் தேவதூதன் மனுஷர் விதத்தை அடக்கம் பண்ண முடியும். மோசையுடைய பாடி யார் அடக்கம் பண்ணுது? தேவதூதன் சொல்கிறார்ல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போது பாடி யாருக்கிட்ட இருக்குது? மோசையுடைய பாடி யாருக்கிட்ட இருக்குது? தூதன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வேதத்தில் வாசத்தினால நம்ம அனாதி, ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏன்னா யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு என்ன பண்ணுறாங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ சொல்கிறாங்களே இல்லையா, எங்கள் அப்பா வந்து பார்க்கலாம், அம்மா நீ ரட்சிக்க என்னைக்குப்பட்டேயோ அன்னிலேருந்து யாரோடைய பிள்ளை, அவர் தான் உனக்கு எல்லாமே, நிறைய எதுவும் இல்லை. அது வந்து நம்ம புரியாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னும் சண்டையை போட்டுக்கின்னு நீ எனக்கு இடம் இல்லை, அது இல்லைன்னு. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதோ தான் செய்வார். எதுவுமே என்ன பண்ணாது, தீமைக்கு நடக்காது. புரியுது? எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்குது அப்படின்னு நீ சொல்லினதுன்னா பிசாசுக்கு இடம் கிடைக்காது போயிடுது. அப்போது கர்த்தர் வந்து உன்னை கொண்டு பெரிய பெரிய காத்து செய்கிறாரு. நம்ம எது நடந்தாலும் ஆண்டவர் உனக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு பிறகு பிசாசு தான் அந்த வார்த்தை சொல்ல வைக்கிறான். அப்போது ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு சொல்கிறான், நீ அவங்களுக்கு நீ என்ன தான் சொன்னாலும் என்ன தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பேர் சொல்லி தான் அவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்வான். அப்போ என்ன பேர் சொன்னாங்க? கண்ணில்லையா மூக்கில்லையான்னு யார் சொன்னது? பிசாஸ்தவன் அவங்ககிட்ட இருந்து பேசுகிறான். சகலம் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கிளாஸ் டீ விழுந்துடுச்சு, அதனால் சண்டை போட்டுன்னு வைப்பாங்க. புரியுங்களா? உனக்கு கண்ணு தெரியலையா, மூக்கு தெரியலையா, அறிவு இல்லையா, புத்தி இல்லையான்னு சொன்னான்னு அர்த்தம். புரியுங்களா? அதை விழ வைக்கிறதுக்கு ஒரு கர்த்தருடைய சித்தம் இருக்கலாம் அங்கே. புரியுங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று விழுந்து கூட இருக்கலாம். இல்லாத அன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு கூட அவனை சட்டை என்ன பண்ணுவார், திருப்புவார். ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டு என்ன பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அவருடைய பிள்ளையாக சொல்லும் போது அவருடைய எண்ணங்கள் நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கும். நீ எங்கே போனாலும் என்ன பண்ணுவார், நீங்கள் இவ்வளோ ஜனம் போகுது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ரோட்டில் போகிறாங்க, ஃப்ளைட்டு போகுது, போன இடத்துக்கு கரெக்டாக போய் சேருது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எங்கே போயின்னு ஃப்ளைட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? கூகுளில் போட்டால் என்ன பண்ணுது? கூகுளில் போட்டால் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது, நீங்கள் எங்கே போய்க்கிறீங்க, எங்கே தங்கியிருக்குன்னு என்ன பண்ணுது, அது சொல்லுது. இவர் இங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, இந்த இடத்துல இந்த ஃபோன் வருது. அப்போ மனுஷனுக்கே இவ்வளோ ஞானம் இருக்கும்போது உலகத்தை படித்த தேவனுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் இருக்கும். அல்லேலூயா. நீ ஃப்ளைட்டை வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாத்தையும் வச்சு சொல்கிற. 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதுகிறாரு, ஒரு தாயினுடைய மரியாளுடைய வயிற்றில் ஒரு
இயேசு பிறப்பார்னு அவர் எழுதுறார். எப்படி எழுத முடியும்? 700 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுங்களா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கோ பகைவன் உன் தலையை. அப்போ பிசாசுக்கு தலையை நசுக்கணும் என்னைக்கு சொல்லிட்டாரு? ஆதியாகத்தில் 2ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். வாசிங்க. ஆதியாகமம் 3:15. 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தலையை நசுக்குவாருன்னு 3ஆம் அதிகாரத்தில் வேலையை முடிச்சிடுறாரு. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிறார் ஆண்டவர்? 4000 வருஷம் எடுத்துக்கிறாரு. 4000 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாரு. இல்லை, 4000 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கிறாரு. அவ்வளோ நாள் அவர் பொறுமையாக காத்திருக்கிறாரு. உடனே அன்றைக்கே அழிச்சிட்டுக்கலாம், தலையை நசையிட்டுக்கலாம். அதுக்கு அவர் பூமிக்கு வந்து இறங்கணுமே, புரியுங்களா? அதுக்குள்ளேயே யார் பிறக்கணும்? ஆபிரகாம் பிறக்கணும், ஈசாக்கு பிறக்கணும், யாக்கோ பிறக்கணும், யாக்கோப்புள்ள ஒரு யூதா பிறக்கணும். அந்த யூதாவில் யாரெல்லாம் பிறக்கணும்? நிறைய அந்த சந்ததி வரணும், யூதா சந்ததி. அதில் முக்கியமான ஆள்லாம் வரணும், தாவீதெல்லாம், புரியுங்களா? இவ்வளோ இந்த காரியம் இந்த நகசியமாக இந்த வேலையை செய்ய போகிறதுக்கு பிசாசுக்கு என்ன பண்ணல, யாருக்குமே தெரியாது. இப்படி ஒருத்தர் வந்து பூமியில் என்ன பண்ண போகிறாரு, பிசாசு தலையை நசுக்க போகிறாரு அப்படின்ட்டு பிசாசுக்கு ஒரு நாளும் தெரியாது, புரியுங்களா? தெரிஞ்சதான் அன்றைக்கே அவன் என்ன பண்ணிப்பான், மனம் திரும்பிட்டுப்பான். அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் மனம் திரும்பத்துக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. மத்தேயு 4:8 வாசிக்கும் போது அவனுக்கு மனம் திரும்பத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஒருவருக்கே நீ என்ன பண்ண? அப்போ சான்ஸ் கொடுத்தாரே இல்லையா மனம் திரும்பத்துக்கு? இப்போ அவன் வந்து ஆராதனை செய்திருந்தானா அப்போ ஆண்டவர் எடுத்துருக்க மாட்டாரா? இந்த வார்த்தை இயேசு சொன்ன பிறகு பிசாசு ஆராதனைக்குள்ளே வந்துட்டு இருந்தா இன்றைக்கி நம்ம உட்காந்து பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காதே இல்லை? அப்போ பிசாசுக்கு சான்ஸ் கொடுத்தாரு, புரியுங்களா? ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டான்? நான்லாம் அதில் என்ன பண்ண, நீ தான் என் காலில் விழணும், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உன் காலெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போது பேதருக்குள்ளே இருந்து பிசாசு பேசுவான். அது எந்த வசனம்? அப்பாலே போ சாத்தான்னு சொல்கிறாரு பேதரை, அது எந்த வசனம்? மத்தேயு 16. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை அதுக்கு மேலே நான் சொல்ல பாருங்க அந்த வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. பேதுருவை தனியே அழைத்து கொண்டு போய், இது உனக்கு என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாது. எது? அவருடைய மரணம். மேலே பேசுகிறாரா? 19 படிக்கிறாங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதக பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்போது இதெல்லாம் சொல்கிறாரு. நான் வந்து இவங்க மூலமாக என்ன பண்ண, கொலை உண்டு, அப்புறம் நான் 3ஆம் நாள் என்ன செய்யணும், பல பாடுகள் பட்டு பல உபத்திரப்பட்டு சோதனைப்பட்டு நான் என்ன செய்யணும், 3 நாள் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சீஷர்கள் சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. எது? சிலைக்கு போகிறது என்ன பண்ணக்கூடாது, நேரிடக்கூடாது. இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, இப்போ இயேசு என்ன பண்ற, பிசாசு பேதர் கடிந்து கொள்ள,
பிசாசு சொல்கிறான், நீ சிலுவைக்கு போகக்கூடாது, இது உனக்கு நேர் எடுக்கக்கூடாது. இவங்களை இயேசுவே கடிந்து கொள்கிறான். இங்கே வந்து என்னன்னு, அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாகே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போது யாரை பார்த்து பேசுகிறாரு? ஃபஸ்ட்டு பிசாசு டைரெக்டாக பேசினான். மற்ற நாளில் ஸ்டாண்டர்டாக இப்படி நின்றுங்கன்னு. இப்போ பிசாசு பேதுருக்குள்ளே வந்து இப்போ சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறான். ஏன் பிசாசு சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறான்? ஏன்னா பிசாசுக்கு வர முடிவு, பிசாசுக்கு என்ன பண்ணிச்சு முடிவில்? எப்போயுமே ஆரம்பத்தில் பரீட்சை எழுதும் போது, ஆரம்பத்தில் படிப்பு ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது? பரீட்சையுடைய வேல்யூ தெரியாது. ஆனால் முடிவு வரும்போது தான் என்ன தெரியும்? பயம் வர தெரியும். ஐயோ நாளைக்கு நான் எப்படி எழுத போகிறேன் நினைப்பால் நினைக்க மாட்டாங்களா மனசில்? புரியுதுங்களா? அப்போது முடிவு தெரியுது, நான் பாஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய நிலைமை என்னான்னு. அப்போ ஆரம்பம் தெரியாது ஸ்கூலுக்கு போகும்போது. அப்போ ஆரம்பம் வந்து பிசாசுக்கு என்ன பண்ணல, என்னை பணிந்து கொள்ளு, உன் தேவனை கர்த்தரை என்ன பண்ணிக்க, நீ பணிந்து கொள்ளு 4ஆம் அதிகாரம் சொல்லும் போது அவன் என்ன பண்ணியிருக்கணும்? பணிந்து கொண்டு இருக்கணும். இப்போ ஆரம்பம் வந்து அவனுக்கு சிலுவை பற்றி தெரியாது, சிலுவைக்கு போய் இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் இது மாதிரி எங்கே போனோம்? சிலுவைக்கு இந்த மாதிரி என்னை வந்து பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். இப்படி சொன்ன பிறகு இப்போ தான் பிசாசு கண்ணே திறக்குது. அப்போ இந்த சிலுவையில் போனால் இவன் தலை நசுக்கப்படன்னு அப்போ தான் இவனுக்கு கண்ணே திறக்குது. தோலை ஒதுக்கி போகிறாரு. இன்னும் நமக்கு மணி இப்போ என்ன பண்ணிச்சு? மணி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தான் பிசாசு என்ன பண்ணுறான்? பேதுருக்குள்ளே போந்து எப்படியாவது அவர் சிலுவைக்கு போகாதபடி தடுத்துறன்னு. அதுக்கு அடுத்தது பிசாசு எங்கே வரான்? இதை முடிச்சுட்டு பிறகு கெட்செமனே தோட்டத்துக்குள்ளே வரான். வந்து என்ன பண்ணுறான்? அதிக வேதனைப்படுத்துகிறான். அதிக வேதனை. அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் கெட்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? மத்தேயு 16 அந்த தோட்டத்துக்குள்ளே அதிகமாக வேதனைப்படுறாரு. புரியுங்களா? அவருடைய வேர்வை என்ன ஆச்சு? வேர்வே ரத்தமாக வந்துடுச்சு. ஏன் வேர்வை ரத்தமாக வரணும்? எப்போ ஒருத்தருக்கு சரீரத்தில் டைரெக்டாக ரத்தம் வரும், ஓவர் பிபி ஏறும்போது தான் என்ன பண்ணும்? வெடிக்கும் போது தான் அப்போ தான் என்ன பண்ணுது? எல்லாத்துலேயும் ரத்தம் வரும். இப்போ பாருங்கள், அவருக்கு வேர்வை வர இடத்துல ரத்தமே வருது. வேர்வை வர இடத்துல. அப்போ அந்த அளவுக்கு அந்த மரணத்தினுடைய வேதனை தெரியுது. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, தூக்கு மாட்டுறதுக்கு 10 நாள் இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் அந்த தூக்கு கிட்ட வர நெருங்க அந்த தூக்கு தண்டனை கொடுக்க போகிறவங்களுக்கு கிட்ட, அந்த தூக்கு தண்டனை கிட்ட வரதுக்கு முன்னாடியே ரத்தம்லாம் சுண்டிடுமா. அவங்க எதுவும் சாப்பிட எடுத்துக்க மாட்டாங்களா. அது பிறகு அவங்களுடைய பிளேட் போட்டு நீ கட்டி வெட்டினா கூட ரத்தம் வராதான், எல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிடும். தானாகவே சுண்டி வேறு வழி என்ன பண்ணிடுது? அது போயிடுது. ஏன்னா அந்த மரணன்ற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய அந்த தூக்கு தண்டுறது, அந்த வேதனைன்றது முதலே அவங்களுக்கு அந்த மரணன்ற வார்த்தை உள்ள விதைக்க என்ன ஆகுது? ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்கள்ல, ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி இவர் இப்போ செத்துருவார்னு டைரெக்டாக சொன்னான்னா ஆகும். மருந்துன்னு சொல்லிட்டு தான் யாருன்னா கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி இவங்க வந்து மறிச்சிடுவாங்க, இவங்க வந்து மறிச்சிடுவான்னு சொன்ன பிறகு அது சொந்தக்காரர்கிட்ட அவங்களுக்கு முக்கியமானவங்கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்டு சொல்ல என்ன ஆகும்? ஆமாம், அதெல்லாம் என்னென்ன விஷயத்தை ஃபஸ்ட்டு விதைப்பாங்க மற்றவங்களுக்கு. அதனால தான் மரணன்ற வார்த்தையை எடுத்து டக்கு என்ன பண்ணக்கூடாது? பலவீனம் மக்களுக்கு சொல்லக்கூடாது. யாராவது நம்ம வீட்டில் மறைச்சிட்டாங்கன்னா, கத்தருக்குள்ளே மறிக்கிறாங்க கூட, புரியுங்களா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க, இந்த மாதிரி ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மா அப்படி சொல்லலாம். அப்படிங்களா அப்படின்னு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஜோம் பண்ணிங்க அப்படின்றோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமானருக்கு அவங்களுக்கு என்ன எங்கே வந்து திரும்ப உங்களுக்கு தன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும் உங்ககிட்ட. அடுத்தது என்ன இது மாதிரி இன்றைக்கி ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பிழையத்துக்கும் சான்ஸ் இருக்குது, மறிக்கிறதுக்கும் சான்ஸ், அந்த ரூலில் போயின்னுக்குது. அப்புறம் டக்கு என்ன பண்ணுறோம்? அப்படியே வந்து அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க அடுத்தது. இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுன்னா, பிபிலாம் ரொம்ப என்ன ஆகுது? 60க்கு வந்துடுச்சு, 45க்கு வந்துக்குது, வென்டிலேட்டர் வைக்கலான்னு பண்ணாங்க, வென்டிலேட்டர் வச்சா தாங்க முடியாது அப்படின்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணிக்கினே வந்துட்டு அவங்க ஒரு 3 நாள் இந்த வார்த்தை கேட்டுனேங்கிறாங்க பாருங்கள். 5ஆவது நாள் ஆகுது, அப்போது நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அவருக்கு அவ்வளோ வேதனை வந்ததுன்னா அவர் சிலுவைக்கு போகாதபடி பிசாசுக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு என்ன நிலைமை வரும்போதுன்னு அவருக்கு ஒரு தூதன் வந்து பலப்படுத்துவார் தோட்டத்தில் அன்றைக்கி நைட்டு. ஆனால் இவன் வந்து தானாகவே என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு தோல் உரிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ முடிந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான். இப்போ போய் என்ன பண்ணுறான், அவங்கள தூண்டி விட்டு 39 அடி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்குறான், முயற்சி பண்ணுறான். சரிங்களா? முடிவு தான் சிலுவையில் போய் அவர் நிற்கும் போது தான் அவனுடைய தோல் என்ன ஆகுது, ஆவி ஆத்மா பிரியுது. சரீரத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லாத ஆக்குறாரு. புரியுங்களா? அதான் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து இயேசு நிற்கும் போது என்னை தொட்டுப்பார், எனக்கு ஆவி சரீரம் எலும்புகள் இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு என்ன பண்ணாது, இப்படி இருக்காதுன்றாரு. ஏன்னா இவங்க ஆவேசம் சொல்கிறாங்க இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பிறகு. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க. புரியுங்களா? அப்போ என்னன்னா பிசாசுக்கு இப்படி செய்ய வேண்டிய வேலையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியுங்களா? அப்போ இதை வந்து மேலாட்டுவான்னு என்ன பண்ணுறோம், சிந்தனைகளை வைக்கிறோம். ரொம்ப தியானத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது எங்கே முடிக்கிறாரு, எப்படி முடிக்கிறாரு. அப்போ எனக்கோ எழுதின வசனங்கள் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக வராருன்னு நான் பார்த்துங்க, யோசித்து பாருங்கள். அப்போ இது குறித்து யாருடைய சந்ததியில் வரணும். அதனால தான் என்ன பண்ணுறான் பிசாசு, இந்த வசனத்தை பிசாசு தெரிஞ்ச பிறகு புரியுங்களா, ஏசு எந்த ரூட்டில் வருவார், ஏசு எந்த ரூட்டில் வரப்பாருன்னு சொல்லி தலைப்பிள்ளைங்களாம் போட்டு தள்ளுறான். காயின் என்ன ஆக்கிட்டான், ஒரு கொலைக்காரன் ஆக்கி விட்டான். அப்போ கொலைக்கார வீட்டில் யாரையும் பறக்க மாட்டாங்க, ஏசு வர மாட்டான்னு தெரிஞ்சிச்சு பிசாசுக்கு. அப்போ தப்பு நடக்கிறதுல போய் ஏசு வருவாரா, விபச்சாரம் பண்ண விட்டான். யூதாவுடைய கோத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு புரியுங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் தலைப்பிள்ளைங்க பாருங்கள், அப்படியே வராங்க. தலைப்பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கோப்புக்கு தலைப்பிள்ளை என்ன ஆயிடுச்சு, நம்ம ஆயிடுச்சு, யாக்கோப்புடைய தலைப்பிள்ளை ரூபன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய பாவம் செய்தான். செய்தானே இல்லையா? இந்த ரூட்லேயும் ஏசு வர மாட்டார். அப்போ இந்த ரூட்லேயும் வர மாட்டான். அல்லையா? அப்போ இந்த ரூட்லேயும் அப்படின்னு ஒன்று ஒன்றா போட்டு என்ன பண்ண, யூதா கோத்திரத்தை வருவான்னு சொல்லி யூதாவுக்கு யாருக்கும் பிள்ளை என்ன பண்ணல, பிறக்கலை. அப்போது யாருமே பிறக்கணும்னு சொல்லி தான் என்ன பண்ண, மருமகள் முடியும் பிறக்க வைக்கிறாரு. புரியுங்களா? ஒரு காரியத்தை அங்கே நிறைவேறு. அப்போ அந்த மூலிமா வரமாட்டான்னு, தப்பு செய்கிறதுல வரமாட்டார் ஏசு அப்படின்னு அந்த எல்லா சந்ததி அழிச்சினே வருவான். புரியுங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, விபச்சாரி என்ன மாற்றிடுறாரு, அவர் பிள்ளையாக மாற்றுறாரு. வேசுது என்ன பண்ணாங்கன்னா அவர் பிள்ளையாக மாற்றுறாரு. இது அப்படியே தெரியாது போகுது. அதனால் அவங்கள மனம் திரும்பி மாற்றுறாரு. ரூத்து யாருடைய சந்ததி, மோவாப் தேசத்துது. ஆனால் ரூத்து வயிற்றில் யார் கொண்டு வராரு, போவஸ். ரூத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு போவஸுக்குள்ளே யார் பிறகுறாங்க, போவஸ் சந்ததியில் ஈசாய் வரான். ஈசாய் சந்தையில் தாவீது வராரு. தாவீது சந்தையில் போட்டால் தாவீது என்ன பண்ணுறாரு, தாவீது தப்பு தப்பாக நடக்கிறாரு. யாரும் இன்னொரு மனைவி எடுத்துன்னு வராரு. புரியுங்களா? அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையை சாக வச்சுட்டு அடுத்த அந்த பிள்ளையை எடுக்கிறாரு. சாலமோனை பிறகுறான். அப்புறம் சாலமோனை வச்சு என்ன பண்ணுறாரு, இப்படியே அவன் குழப்பி விட்றான். ஆனால் ஆண்டவர் கரெக்டாக பிதா அதை கரெக்டாக என்ன பண்ணுற, ரூட் போட்டு நல்லா ஸ்டார்ட் போட்டு கரெக்டாக கொண்டு வந்து புரியுதுங்களா, வந்து நிற்க சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கண்டு திறக்குது பிசாசுக்கு. இப்போ தான் எனக்கு வேட்டு வைக்க போகிறாருன்னு. புரியுங்களா? அப்போ மனுஷனுடைய அவர் சொல்கிறார், 2 பாயிண்ட் சொல்கிறாரு. ஒன்று, மரண பயத்தினாலே பயந்திருந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த சிலுவை பெரிய விடுதலை உண்டாக்கி தருது. மரண பயமே தூக்குறாரு. அல்லையா? பிசாசின் கிரியில் அடிக்கும்படி வராரு. பிசாசின் தலையை நசுக்கிறாரு. எபிரேயர் 2:14 சொல்கிறாரு. அது பிறகு என்ன பண்ணுறாரு, 1 யோவான் 3:8 டிக்ளேர் பண்ணுறாரு. கிரியும் ஒரு பக்கம் அடிக்கிறாரு, ஒரு பக்கம் பிசாஸ் தலையை நசுக்கிறாரு. மரண பயத்திலேருந்து ஒரு விடுதலை உண்டாக்கி தராரு. அது பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷனுடைய பாவத்தை சுமக்கிறாரு, பிசாசின் பாவத்தை அடிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இதுவரைக்கும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே நீர் எங்களோடு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோட தியானத்தை குறித்து ஆண்டவரே ஒரு இருதயத்தில் எப்படி உங்களுடைய வசனங்களை வார்த்தைகளை எப்படி தியானிக்க வேண்டும் என்று, அது எப்படி சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், நினைவு கூற வேண்டும், அது எப்படி உணர்வடைந்து எப்படி ஆவியாத்மா சரீரங்களிலே உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே வார்த்தை எப்படி ரத்தமாக மாறி எங்களுடைய ரத்தத்தில் கலக்குகிறது, உங்களுடைய வார்த்தைகள் எப்படி ஆண்டவரே ஆவியாக மாறி எங்களுடைய ஆவியில் கலக்குகிறது, உங்களுடைய வார்த்தை எப்படி ஜீவ தண்ணீராக மாறி எங்கள் ஆத்மாவில் கலந்து ஆவி ஆத்மா சரீரங்களை
நீர் உள்ளே இருக்கிற எல்லா பாவம் கிரிகளை அடித்து ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிசாசு போட்ட அத்தனை பிளானை உடைத்து எறிகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட அருமையான குடும்பத்தாரை ஆண்டவரே, நீர் வந்திருக்கிற ஒவ்வொரு பேர்பராக நீர் ஆசீர்வதித்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இவர்கள் போகிற சபையில் இவர்கள் மற்றவங்களை தியானத்தில் கொண்டு வர ஆண்டவர் வேதத்தின்படி தியானம் செய்ய ஆண்டவர் கற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இதன் மூலமாக சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பிசாசால் ஒன்று செய்ய முடியாது. எங்கே வேத தியானம் இருக்கிறதோ அங்கே பிசாசால் ஒன்று செய்ய முடியாது. என் வசனம் உன் இருதயத்தில் இருந்தால், அது பதித்திருந்தால் நீ பாவம் செய்ய மாட்டாய். பாவம் செய்வதுக்கு உனக்கு வழி வாசல் திறக்காது. என் வார்த்தைகள், என் வசனங்கள், என் வாக்கியங்கள் உன் இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள். உன் இருதயத்தில் காத்துக்கொள். அதை தியானம் செய். அப்போது நீர் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் என்று சொல்லுகிற வசனத்தின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பேர் பாருங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய டீச்சராக, அநேகர்களுக்கு போதிக்கிற டீச்சர்களாக, சொல்லித்தர ஒரு நல்ல டீச்சராக, அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை நீ கொடுங்கப்பா. ஒரு வரங்களை தாங்க ஆண்டவரே. ஞானத்தை போதிக்கிற வசனத்தின் ஆவி ஒவ்வொருக்குள்ளே வைத்து நீர் ஆசீர்வதிங்க. பல நாடுகளுக்கு, பல ஊர்களுக்கு, பல இடங்களுக்கு, பல இடங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுபடிய தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி என்று பெயர் எடுக்க உதவி செய். அடியனை மறைத்து நீ வெளிப்படுதுக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம் சித்த நிறைவேறட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கணம் மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.